நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் காணொளியை நாம் முற்று நோக்குகையில் சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நிலவி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. அது மட்டுமல்லாது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அது ஒரு அகண்ட சுழற்சியாகவும் அமைந்திருக்கிறது. ஆகையினால தான் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாகி வருவதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திலும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மறுபுறம் இலங்கையினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் நம்ம இது தொடர்பாக ஏற்கனவே டிஸ்கஸ் செய்துவிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் பிப்ரவரி மாத தொடக்கத்திலிருந்தே இலங்கைக்கு இந்த மாத இறுதியில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போலத்தான் நம்ம விவாதித்திருந்தோம். அதாவது சுழற்சி ஒருவேளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடைந்தாலும் சரி, இலங்கைக்கு தெற்கில் நிலை கொண்டிருந்தாலும் சரி, மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமானது நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் அதிகரிக்கக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகளிலும் ஒரு சுற்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். தற்பொழுது அந்த மாதிரியான மழை தான் இலங்கையில் பல்வேறு இடங்களிலும் பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. இலங்கையினுடைய வடக்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது ஆங்காங்கே பதிவாகி கொண்டும் இருக்கிறது. திருகோணமலை, முல்லைத்தீவு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகும். முல்லைத்தீவு, வவுனியா இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். மாங்குளம், புளியங்குளம் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகும். அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். நெல்லை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. டெல்டாவில் நேற்றைய தினமே நம்ம மழையை எதிர்பார்த்திருந்தோம். பட் பெரிய அளவில் நேற்றைய தினமும் மழையானது பதிவாகலை. இது தொடர்பாக கூட நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் நான் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் வெயில் நல்ல சூப்பராகவே அடிச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மழை மேகங்கள் நாகப்பட்டினத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளுக்கு, கடலோர பகுதிகளுக்குன்னு சொல்லலாம், கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் திரண்டு காணப்படுகிறது. ஸோ அதை நம்மளால் ரேடார் படத்திலேயே பார்க்க முடியுது. ஸோ அதுதான் நம்ம நோட் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா ரேடார் இமேஜஸ்லேயே தெரியுதுங்கும் போது அங்கே மழை மேகங்கள் இருக்குது, அங்கே கன்வெக்ஷன் இருக்குது. பட் அந்த மழை மேகங்கள் நிலப்பகுதிகளை ஊடுருவும் பொழுது மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் முதல்ல மழையானது பதிவாக தொடங்கலாம். வேதாரண்யம் அல்லது கோடியாக்கரை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், இவை தவிர்த்து நம்ம திருத்துறைப்பூண்டி மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல இடங்களில், வேளாங்கண்ணி வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதன் பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழையானது, அது நாகப்பட்டினம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். ஏன்னா வேதாரண்யம் கோடியாக்கரைன்னு நம்ம சொல்லும் போதே அதுவே நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி தான். ஸோ நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி. ஸோ அங்கேயே மழையானது பதிவாகி விடுகிறது, பதிவாக தொடங்க போகிறது. ஒருவேளை நீங்கள் வேதாரண்யம், வேதாரண்யம் மற்றும் கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு வெயில்னு ஒன்று அடிச்சிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அல்லது அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ காரைக்கால் மாவட்டத்திலும் சில இடங்களில் சாரல் தூறல் பதிவாகலாம். இரவு நேரங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த காற்றின் வேக அதிகரிப்பு தொடர்பாக நான் ஏற்கனவே உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன். அதே போல் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகள், பூம்புகாரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், சீர்காழிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள், கடலோர பகுதிகள், பழையாறு, திருமுல்லைவாயல் மாதிரியான இடங்களில் கூட நம்ம அடுத்த 24 மணி நேரத்தில் மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது அடுத்த 24 மணி நேரம்னு சொல்கிறது நாளை 28/2/2025 அன்று நண்பகல் பிற்பகல் வரையிலான அந்த காலகட்டத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் மாலை நேரத்தில் தான் இந்த காணொலியை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். ஒரு 4 மணி வாக்கில், 4:30 மணி வாக்கில். ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட்டு ஒரு 20 ஹவர்ஸ்க்கான மழை வாய்ப்புகளை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பரங்கிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட சாரல் தூறல் மழையெல்லாம் பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் சுற்று வட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும். யாழ்ப்பாணத்திலும் இலங்கையிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்து விட்டோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மாதிரியும் அந்த மாதிரி தான் காட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவில்
மழை அங்கே பதிவாகுவதாக நமக்கு வந்து டேட்டாஸ் எதுவுமே வந்து கிடைக்கல. அது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறது, இயற்கையினுடைய அந்த நிலை என்பது அப்படித்தான் இருக்கிறது. நாளை வந்து உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நாளை வந்து தென் உள் மாவட்டங்களில், உட்பகுதிகளில், மேற்கு உள் மாவட்டங்கள்லாம் சில இடங்களில் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம். இது தொடர்பாகவும் நான் ஏற்கனவே உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன். நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் கூட சில தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அது தொடர்பான விஷயங்களை இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில் இப்போதைக்கு நான் சொல்கிறது, அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டாவின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழையானது வந்து பதிவாகும். அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. இலங்கையிலும் பல இடங்களில் மழையானது பதிவாகும். உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே கருத்துரை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை நான் பதிவு பண்ணும்போது உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையும் சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் நான் வந்து வழங்கிடுறேன். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் 27 மில்லிமீட்டர். இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம். இப்போ ராமேஸ்வரத்தில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகிருக்கா, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் ரெயின்ஃபால் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். ராமநாதபுரம் மாவட்டம் 21 மில்லிமீட்டர். தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் 21 மில்லிமீட்டர். ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் 20 மில்லிமீட்டர். பாபநாசம் நெல்லை மாவட்டம் 18 மில்லிமீட்டர். நாலுமுக்கு நெல்லை மாவட்டம் 16 மில்லிமீட்டர். சேர்வலாறு அணை நெல்லை மாவட்டம் 14 மில்லிமீட்டர். காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் 14 மில்லிமீட்டர். ஸோ திருநெல்வேலின்னு சில நேரங்களில் சொல்லுவேன், சில நேரங்களில் நெல்லை மாவட்டம்னு சொல்லுவேன். இரண்டுமே ஒன்று தான். அந்த நேரத்தில் இந்த ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நெல்லை மாவட்டம்னு சொல்லுவேன். பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் 13 மில்லிமீட்டர். நாங்குநேரி நெல்லை மாவட்டம் 13 மில்லிமீட்டர். அம்பாசமுத்திரம் நெல்லை மாவட்டம் 13 மில்லிமீட்டர். பாளையங்கோட்டை நெல்லை மாவட்டம் 12 மில்லிமீட்டர். கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 12 மில்லிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் 11 மில்லிமீட்டர். மணிமுத்தாறு நெல்லை மாவட்டம் 11 மில்லிமீட்டர். கண்ணடியின் அணைக்கட்டு நெல்லை மாவட்டம் 10 மில்லிமீட்டர். மாஞ்சோலை நெல்லை மாவட்டம் 10 மில்லிமீட்டர். ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் 10 மில்லிமீட்டர். ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் 7 மில்லிமீட்டர். மணியாச்சி தூத்துக்குடி மாவட்டம் 6 மில்லிமீட்டர். களக்காடு திருநெல்வேலி மாவட்டம் 5 மில்லிமீட்டர். கருப்பாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் 5 மில்லிமீட்டர். சிவகாசி ஆர்டிஓ விருதுநகர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர். சுரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் 3 மில்லிமீட்டர். குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர். வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதிகளில் 2 மில்லிமீட்டர். ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்குதுங்க. மண்டபம், கீழராசடி, சாத்தூர், கயத்தாறு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர். மூளைக்கரைப்பட்டியில் கூட கிட்டத்தட்ட 1.6 மில்லிமீட்டர் மழையானது பதிவாக இருக்கிறது. விருதுநகர் நகர பகுதியில் 1 மில்லிமீட்டர். கோவிலங்குளத்தில் 1 மில்லிமீட்டர். எட்டயபுரத்தில் 1 மில்லிமீட்டர். கடம்பூர் அதில் வந்து 1 மில்லிமீட்டர். மதுரை மாவட்டம் ஏழுமலையில் 0.6 மில்லிமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ரெயின்ஃபால் டேட்டாவை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் தென் கடலோர மாவட்டங்களிலும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும், டெல்டாவின் சில இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்குறோம். அதன் பிறகு இந்த மழை வந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உட்பகுதிகளிலும் பலன் வழங்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உறுதியாகவே நம்பலாம். அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மேற்கூல் மாவட்டங்களிலும் நாளைக்கெல்லாம் மழையானது பதிவாகும். நாமக்கல் மாதிரியான மாவட்டத்தில், கரூர் மாதிரியான மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன சில மாவட்டங்களை சொல்லியே, சேலத்தை சொல்லியே, ஈரோட சொல்லியேன்னு கேட்காதீங்க. உட்பகுதிகள் மேற்கூல் மாவட்டங்கள்னு நான் சொல்லும்பொழுது இந்த மழையானது அங்குமிங்குமாக பதிவாக தான் செய்யும். இது தொடர்பான விஷயங்களை நம்ம மேலும் விவாதிக்கலாம் அடுத்த காணொலியில். அவ்வளோதான் தொடர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.